ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்ரீ கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டு பீஸ் பட்டி பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஒரு லாஸ்ட்டு பீஸை விட்டுறணும். இந்த கார்னரில் ஃப்ரண்ட்டு பீஸையும் பட்டி பீஸையும் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? ஒரு லேயரை மட்டும் விட்டுறணும். விட்டுட்டு மற்ற துணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு தையல் போட்டிங்களா? இப்போ நம்ம விட்ட துணி பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணது இந்த பக்கம் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபுல்லாக சுருட்டி இந்த நடுவில் வச்சிடணும். வச்சுட்டு திருப்பி நம்ம ஒரு பீஸ் விட்டுருக்கோம் பாருங்கள், அதையும் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். துணி எல்லாமே உள்ளே தான் இருக்கும். நம்ம தைக்கிறப்ப அந்த உள்ள துணி அதில் தையலில் வந்துடாமல் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த தையல் மேலேயே நம்ம விட்ட பீஸை மறுபடியும் மடித்து ஒரு தையல் போடணும். இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ளே இருந்து நம்ம அந்த துணியை எடுக்கிறோம். சரிங்களா? இது பாருங்கள், அதில் எடுத்திங்கன்னா அதில் உள்ளே நம்ம சுருட்டி வச்சோம்ல, அதெல்லாம் அந்த ஹோல்ஸ் வழியே வெளியே வந்துடும். அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டிச்சஸ் உள்ளே போயிடும். துணியே வெளியே தெரியாது. பார்த்திங்களா? இந்த பக்கம் தெரியவே இல்லை. அந்த பக்கமும் நீட்டாக இருக்கும். எந்த சுருக்கமும் இல்லாமல் அழகாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இதை என்ன பண்ணணுன்னா மறுபடியும் மேல் பக்கம் ஒரு படிமான தையல் போட்டுடணும். அது மேலேயே, இல்லைன்னா அது என்னென்னா சுருண்டுக்கும் மேலே. அது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.